என்னுடைய பாப்பா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. டுடே அங்கே ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க, போயிருந்தேன். அப்போது ஹெச்எம் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குது. கவர்மெண்ட் ஆஃபீஷியல்லாம் கவலைப்படுறாங்க, ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்களையும் வந்து ஒரு ஆட்டோ கொடுத்து ஒரு 3 மாதம் வந்து கேம்பெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஆட்டோ ஒன்று ப்ரொவைட் பண்ணி பசங்களை ஸ்கூலில் சேர்க்க சொல்லி பெட்ரோல்கை வந்து கன்வின்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல. கவர்மெண்ட்ல 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க, அரிசி கொடுக்குறாங்க, புடவை கொடுக்குறாங்க, ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னு சொல்லி போய் ஓடி கூட்டமாக நின்று வாங்கிக்கிறீங்க. கவர்மெண்ட்ஸ் வந்து ஃப்ரீயா எஜுகேஷன் கொடுக்குறாங்க, ஏன் யாரும் போக மாட்டேங்கிறீங்கன்னு தான் தெரியல. இது வந்து நம்மளோட உரிமைங்க. அவங்க ஃப்ரீயா கொடுக்கல, நம்ம பண்ற வரி பணத்துல வந்து நமக்கு தர வேண்டிய விஷயம் தராங்க. அதை கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணணும். ஏன் கடன் வாங்கி நிறைய பேர் பார்க்குற ஸ்கூல் ஃபீஸ்க்கு வந்து கடன் வாங்கி கட்டுறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்றீங்க. ஏன் அப்படி பண்ணணும்? கவர்மெண்ட் ஸ்கூல் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தமிழகம் வந்து இதில் வந்து நம்பர் 1. எந்த ஸ்டேட்டும் வந்து நம்மக்கிட்ட வந்து பீட்டே பண்ண முடியாது. காமராஜர் தொடங்கி எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், இப்போ இருக்க நம்ம ஸ்டாலின் சார் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. நல்ல பில்டிங்ஸ் கட்டி கொடுக்குறாங்க, நல்ல ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. என் குழந்தைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ₹1 செலவு இல்லைங்க. என்கிட்ட காசு இருக்குது, இல்லாமலாம் இல்லை. பட் ஸ்கூலுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸ்கூலில் வந்து இப்போ இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு இல்லாமல் போகலாம். அவங்க காலேஜ் போகிற டைமில் இல்லாமல் போகலாம். ஸோ ஸ்கூலுக்கு வந்து ப்ரைவேட்டில் படிக்கலாமா, கவர்மெண்ட்டில் படிக்கலாம்ன்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துட்டு குழந்தைங்க நாளைக்கு பெருசான பிறகு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பெருசானதுக்கப்புறம் இப்போ நிறைய பணத்தை செலவு பண்ணிவிட்டு ஸ்கூலில் சேர்த்து காலி பண்ணிடுறாங்க. அவங்க நாளைக்கு அவங்களோட கனவு காலேஜில் வந்து இந்த கோர்ஸ் படிக்கணும் போது காசு இருக்க மாட்டேங்குது. அவங்க கனவு வந்து அந்த டைமில் சிதைக்கிறோம். ஸோ இப்போவே அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சு காலேஜில் அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸில் சேர்த்து விடுங்க. என்னுடைய எண்ணம் அது. ஸோ இதை வந்து எல்லாருமே செயல்படுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு அரசாங்கம் கிட்ட நம்ம நிறைய குறை சொல்லுவோம், அரசாங்கம் மேலே தான். நான் கூட நிறைய குறை சொல்லுவேன். பட் இந்த விஷயத்தில் வந்து மக்கள் மேலே தான் தப்பு. ஏங்க ப்ரைவேட் ஸ்கூலில் போய் தேடி போகிறீங்க? உங்களுக்கு வசதி இல்லைன்னா கூட கடன் வாங்கி கூட நிறைய பேர் செய்கிறீங்க. ஸோ இது தேவையில்லாத ஒன்று. கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அருமையாக சொல்லித்தராங்க. ₹1 ஃபீஸ் கிடையாது. இது யூனிஃபார்மு, ஷூவு, சாக்ஸு என்னென்னவோ கொடுக்குறாங்கங்க. சாப்பாடு காலையில், மத்தியானம். இதில் வந்து நம்ம ரொம்ப தமிழனாக இருக்கிறது பெருமிதம் படுறதுல ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு வந்து கல்வியை எல்லா கட்சிகளும், எல்லா முதலமைச்சர்களும் போட்டி போட்டு அள்ளி கொடுத்துருக்காங்க. நம்ம படிக்கிறதுக்கு சாப்பாடுலேருந்து ஸ்கூலில் சைக்கிள், லேப்டாப்பு என்னென்னவோ என்ன சொல்கிறது, ஊக்கத்தொகையெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். நம்ம வரி கட்டுறோம், நமக்கு அவங்க கொடுக்குறாங்க. நம்ம நிறைய விஷயம் வந்து நமக்கு கொடுக்காம ஏமாற்றிருக்காங்க. அது வந்து நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த கல்வியில் வந்து தமிழகம் எல்லா கட்சிகளும், எல்லா முதல்வர்களும் சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க, இப்போ இருக்க ஸ்டாலின் வரைக்கும். ஸோ பயன்படுத்திக்கிங்க மக்களே. நன்றி, வணக்கம். சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். லவ் யூ.